ஹாப்பி மார்கழி டே 27 திருப்பாவை பாசுரம் 27. ஸ்ரீர்கோவிந்தனே. இப்போ பாசுரம் விளக்கத்தோட பார்ப்போம். கூடாரை வெல்லும் ஸ்ரீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறிக்கொண்டு யாம் பெருஷம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியை தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். அர்த்தம்: திருவும் எழிலும் நிறைந்த செல்வமே, உன் வீரமும் வீரியமும் அறியாமல் உன் திருப்பாத கமலங்களை பணியாமல் எரிந்து நின்றவர்கள் எல்லாம் விழுகின்ற ஆற்றல் உள்ள குணக்குன்றை நெற்றியின் நேர் வழகிடின் மீது அணியும் தொய்யகம், நெற்றியின் விளம்பிலிருந்து செவிவரை அணியும் பூரப்பாலை, நேர்வகிடின் இடது வலது புறங்களில் அணியும் தென்பள்ளி வடப்பள்ளி சூரிய சந்திரபிரேகள், கருணாகம் என நீண்ட சடையில் திருகி அணியும் திருகு நவரத்ன பிள்ளை, செவியில் அணியும் பத்திர குண்டலம், ரத்ன தோடுகள், மீனினை ஒத்த மகர குண்டலங்கள், கழுத்தில் அணியும் கண்டிகை ஷவடி முத்தாரம், கொப்பிழி வரை அணியும் வைஜெயந்தி நவரத்னஹாரம், ஸ்கந்த மாலை, தோல் வளையலான பத்ர பூரிமம், மணிக்கட்டருகில் அணியும் கடகம், கைவயிர வளையல், இடையில் ஒட்டி உறவாடும் முத்து வடகங்களுடன் கூடிய மணிமேகலை, திருப்பாத வண்ண சீரடிகளில் அணியும் பாடகம், கொஞ்சி தவழ்ந்திடும் தண்டைகள், நவரத்ன முத்துகள் ஒழிக்கும் சிலம்பு நூபரங்கள், பரியகம் அரியகம், கால் விரல்களில் அணியும் மிஞ்சி பீழி ஆகிய ஆபரணங்களையும் கண்ணையும் கருத்தையும் கவரவல்ல மிக நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த எழில் வேஷம் பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்வோம் நாம். எங்கள் பொன் வண்ண மேனியில் கண்ணா, உன் கருணையால் அளிக்கப்பட்ட அமிர்தத்தை விட மிக உயர்ந்த ஆவின் பாலில் மூழ்கும் வண்ணம் கலந்த சோறு மறையும்படி நெய் பரிமாறி உன் திருநாமத்தையே வாயார மனமாற பாடிய வண்ணம் உண்போம் நாம். அப்படி உண்ணும் பொழுது அந்த உணவில் கலந்த நறுமண நெய் முழங்கை வழிகை வழிந்தோடி வர உன் அருளை நினைத்து 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 மகிழ்வோம். பசுக்கள் எல்லாம் உயிர்களுக்கெல்லாம் ஆதி அந்தமில்லா தலைவனே கோவிந்தனே, நினைவாலும் செயலாலும் உடலாலும் உன்னை தொழுது உன் சன்னதியில் உன் திருப்புகழை பாடுவதே நாங்கள் பெற விரும்பிய சம்மானமாகும் என்று பரம்பொருளான பகவானிடம் விண்ணப்பிக்கின்றாள் கோதையாள். ஸோ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கண்ணா, அதாவது ஜடப்பிள்ளை, மூக்குத்தி, வளையல்கள், அப்புறம் புல்லாக்கு, சந்திரன் சூரியன் அந்த தலையில் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஜடபில்லை, அப்புறம் மாலைகள், வங்கி, ஒடியானம், அப்புறம் கொலுசு, இதெல்லாம் கொடுத்து கடைசியாக எங்களுக்கு இதெல்லாம் இதை விட பெரிய சம்மானம் என்னன்னா, நினைவாலும் செயலாலும் உடலாலும் உன்னையே நினைத்து உன் திருப்புகழையே பாட வேண்டும் கண்ணா, இதுதான் எங்களுக்கு நீ முக்கியமாக தர வேண்டும். இதெல்லாம் கொடுத்துட்டு இதையும் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இதை கூட நாங்கள் படைக்கப்பட்ட அந்த அக்காரோட செல் முழங்கை கைவரைய நெய் வழியுதில்லை, அவ்வளோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு உன்னை பிரார்த்திக்க நீயும் இங்கே உட்காந்து என் கூட சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறா. இதில் என்ன சொல்கிறேன்னா, பகவானுக்கு எப்பயுமே நாங்கள் முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடணும்னு கூட ஆண்டாள் சொல்லிக்கிறா. ஸோ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ராதே கிருஷ்ணா.